எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. எங்க இப்போ எப்படி இருக்கீங்க? ஓகேவா? பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. என்னால உங்களுக்கு ரொம்ப சிரமம் இல்ல. ராத்திரி முழுக்க தூங்காம கண் முழிச்சு பாத்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. இதுக்கு போய் நன்றி சொல்லுவீங்க? உங்களை ஏன் பொறுப்புல கூட்டிட்டு வந்திருக்காங்க, அதுக்கு நான் உண்மையா இருக்க வேணாமா? ஒரு நிமிஷங்க, ஒரு நிமிஷம். ரொம்ப பயந்தே போயிட்டேங்க. நீங்க கண்ணை முழிச்சு பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்திருக்கு. மெதுவா மெதுவா. இந்தாங்க. என்னங்க நீங்க போய் இதுல என்னங்க இருக்கு? முதல்ல நீங்க காஃபி குடிங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. இல்ல, பிரஷ் பண்ணல. பரவாயில்லங்க, ஒரு நாள் குடிச்சா தப்பு இல்ல, குடிங்க. குடிங்க. புதுசா இருக்குங்க. என்னங்க சொல்றீங்க? இல்ல, எப்பவுமே வீட்ல எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு நான் தான் போட்டு கொடுப்பேன். எனக்கான காஃபியை கூட நானே தான் போட்டுப்பேன். முத தடவை எனக்காக ஒருத்தங்க காஃபி கொடுக்கறப்போ ஏதோ புது மாதிரி இருக்கு. நல்லா இருக்குங்க. இது என்னங்க ஜஸ்ட் காஃபி, அதுவும் ரூம் பாய் கொண்டு வந்ததை நான் ஊத்தி கொடுத்தேன். அதுக்குள்ள இவ்வளவு உணர்வுகள் இருக்கா? கண்டிப்பாங்க. எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் இப்படி ஒரு அனுபவம் புதுசா தான் இருக்கும். இது அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா இது எதிர்பார்க்காதப்போ கிடைக்கிறப்போ அதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்கு. எங்க அம்மாவோட மனசுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட உணர்வுகள் தான் இருக்கும்ல. சரிங்க, நீங்க முதல்ல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நாம ரூம்குள்ள வந்தது யாருன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்க்கலாம். வேண்டாங்க. ஏன் வேணும்னு சொல்றீங்க? அது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யார்? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா யார் அது? நேத்து ரூம்குள்ள வந்தவனும் வர்ற வழியில நம்ம கிட்ட சண்டை போட்டு உங்களை கொல்ல முயற்சி பண்ணதும் வேற யாரும் இல்லை, அந்த காளிதான். என்னங்க சொல்றீங்க? அது காளியா? ஆமாங்க. நேத்து கிட்ட வந்தப்பவே அவனோட கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். அதே கண்ணுதான் என்கிட்ட அடிக்கடி பிரச்சனை பண்ணுச்சு. உறுதியா சொல்றேன், அது காளிதான். காளியா? உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். இல்ல இல்ல, இப்ப வேண்டாம். அவனை என்ன பண்ணணும்னு யோசிச்சு வச்சுட்டேன். அவனை சென்னைக்கு போய் பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம கிளம்பி வந்த வேலையை முடிப்போம். என்னங்க நீங்க வந்த வேலையை முடிப்போன்றீங்க? நீங்க கண் முழிச்சதும் உங்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சின்னதா செக் பண்ணிட்டு உங்களை பத்திரமா வீட்டுல கொண்டு போய் ஒப்படைக்கணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னடா இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, பொறுப்பா என்ன நம்பி உங்களை அனுப்புன மாதிரி உங்களை கொண்டு போய் ஒப்படைச்சாதான் எனக்கு நிம்மதி. நான் தான் இப்ப நார்மல் ஆயிட்டேனே. இப்ப காய்ச்சல்லாம் எதுவும் இல்லை. நாம வேலையை முடிச்சுட்டே வீட்டுக்கு போலாம். இல்லங்க, உங்களுக்கு வந்தது பேனிக் அட்டாக். இது சாதாரண இல்ல, பெரிய அளவுல ஆபத்து இல்லாம உங்களுக்கு உயிர் போய் உயிர் வந்திருக்கு. இதனால பாடி பெயின் இன்னும் ஒரு 2 நாளைக்கு இருக்கும். எந்த ஆக்டிவிட்டிஸும் கொடுக்காம டாக்டர் உங்களை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. அதை மீறி ஏதாச்சும் பண்ணீங்கன்னா அது உங்க உயிருக்கே ஆபத்தாயிடுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. நீங்க இந்த நிலைமையில இருக்கும்போது எப்படிங்க அங்க போய் ஸ்டிச் பண்ணுவீங்க? ரிஸ்க் வேணாம், சொன்னா கேளுங்க, நம்ம கிளம்பிடலாம்.
வேற ஒரு ஆர்டர் கிடைக்கும், பாத்துக்கலாம். ஏங்க பின் வாங்கணும்னு நினைச்சிருந்தா வர வழியிலே கிளம்பிடலான்னு நான் சொல்லியிருப்பேனே. நாம எந்த விஷயத்துக்காக வந்திருக்கோமோ அந்த விஷயம் முடியாம திரும்ப போகவே கூடாதுங்கிற முடிவுல தான் நான் வந்திருக்கேன். அதை முடிக்காம கிளம்ப மாட்டேங்க. கிடைச்சது வாய்ப்பு மட்டும் இல்ல, இதுல ரம்யாவோட வாழ்க்கையும் இருக்கு. அதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னங்க பண்றது? ரம்யா கல்யாணத்துக்கு பணம் தானே வேணும், அதை நான் ரெடி பண்ணி தரேன். இல்லைங்க, இது என்னோட தன்மான பிரச்சனை. இதுல நான் தான் போராடி ஜெயிக்கணும். நீங்க பயப்படாதீங்க. என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைங்க நிறைய இருக்கு. அது முடியாம இந்த உயிர் போகாது. நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க, நானும் சீக்கிரம் கிளம்பிடுறேன்.